இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான வெறித்தனமான ஒரு இந்தோனேசிய பேய் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி டெவில்ஸ் லேயர். 2023 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல வர ஒவ்வொரு காட்சியுமே பயத்துல உங்க மனசை கதற வைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படத்தோட தான் வந்திருக்கேன். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு பொண்ணு அடின்னு அடிச்சு அவ உடம்புல ஏகப்பட்ட காயத்தை கொடுத்து இந்த எலுமிச்சப்பழ சாறு இருக்கே அதை மொத்தமா கொண்டு வந்து இவ முதுகுல அடிபட்டிருக்குமா அந்த காயத்துல ஊத்தி இவளை பயங்கரமா சித்திரவதை பண்ணி அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னா பார்த்தா இந்த ஊரை சேர்ந்த ராஜாவும் மக்களும் தான் இவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா இவ ஒரு பயங்கரமான ஒரு சூனியக்காரி. அப்ப அந்த சூனியக்காரி அந்த ஊர் மக்களை பார்த்து என்ன எதுக்காக இப்படி காயப்படுத்துறீங்க, உங்களுக்கு நான் நல்லதானே பண்ணேன், அந்த கடவுளே தராத உங்களுக்கு நான் நிறைய செஞ்சிருக்கேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்திருக்கேன், செல்வ செழிப்பு கொடுத்திருக்கேன், அப்படி இருக்க எதுக்காக என்ன இப்படி காயப்படுத்துறீங்க, என்னை விட்டுட்டா இப்படியே நான் கிட்ட ஓடி போயிறேன், என்ன விட்டுருங்க விட்டுருங்க கதறிட்டு இருப்பா. அதெல்லாம் அந்த ஊர் மக்கள் ராஜாவும் இதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த ராஜா இவளை வெட்ட சொல்லுமே இவளு புரிஞ்சுக்கிறா. எப்படி நம்ம கொல்லத்தான் போறாங்க தெரிஞ்சதுமே இவளோட கோவம் உச்சத்துக்கு போயிரும். அங்க இருக்க மக்களை பார்த்து நான் விட மாட்டேன், இங்க இருக்க ஒருத்தர் கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் ரண கொடூரமா கொள்ளுவேன் சொல்லி இப்படி கத்திட்டு இருக்க அப்படி பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்த ராஜா காண்டாகி அவளோட தலையை வெட்டும் சொல்லுமே பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். அவன் கையில ஒரு பெரிய வாள் இருக்கும். அந்த வாளை வச்சு அந்த சூனியக்கார தலையை வெட்டுமே தலை துண்ட போய் விழுந்துரும். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் தெரிச்சு ஓட அப்ப அந்த தலையை பார்த்தா அது செத்து போக இன்னும் உசுரோட இருக்கும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் போட்டு பல வருஷம் கழிச்சு இந்த படத்தோட ஹீரோன் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோனை பத்தி சொல்ல போனா அவ ரொம்ப கஷ்டப்பட்டவ. இவளுக்கு ஒரே ஒரு தம்பி இருப்பான். அவனோட பேரு பாகஸ். இவ ஒருவேளை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா. காரணம் இவ அப்பா அம்மா இல்லாதனால இவளுக்கு இந்த நிலைமை. அப்ப வீட்டுக்கு போற வழியில தம்பிக்கு சாப்பாடு வாங்கலான்னு அந்த ரோட்டோரமா இருக்கிற கடையில போய் சாப்பாடு கேட்பா. அப்ப அந்த சாப்பாடு விலையை கேட்டதுமே இவளு வேணாம் சொல்லிடுறா. ஏன்னா அந்த அளவு கூட இவகிட்ட காசு இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கடைக்காரம்மா தான் அவளுக்கு பெரியவ சாப்பாடு கொடுக்க இவளு சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா. அப்படி வர்ற வழியில திடீர்னு ரெண்டு பயலுக நம்ம ஹீரோனை மடக்கி பிடிச்சு ஒரு சந்தில போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் நம்ம ஹீரோனை கழுத்துல மிதிச்சு எங்கடி என் பணத்தை கொடுன்னு கத்தமே இவளு 3 நாள் தரம் சொல்லிட்டு இருப்பா. இவளோட அப்ப சாகிறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட கடன் வாங்கிருப்பான் போல. அந்த கடனை தான் இப்படி கேட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிரா 3 நாள் தந்திர சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் கேட்காம இவ அசியமா திட்ட ஆரம்பிச்சிடா. அப்ப அவ பக்கத்திலேயே ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் எடுத்து உடைச்சு இந்த தடுப்பைய கழுத்துல வச்சிடறா. அவனு மிரண்டு போயிடறான். அப்ப அவனை பார்த்து இன்னும் 3 நாளில உன்னோட பணத்தை நான் திருப்பி தெரிஞ்சுனா இந்த பைய கேட்க மாட்டான், மறுபடியும் துள்ளிட்டு இருப்பான். கேவலம் இவ ஒரு பொம்பளை தானே, நம்மள என்னடா பண்ணிட முடியும்னு இவன் கொஞ்சம் அசால்ட்டா இருக்க நம்ம ஹீரோ அந்த உடஞ்ச பாட்டில வச்சு அவனோட கழுத்துல ஒரு கூட போடுமே. இதை பார்த்து இவன் ரொம்ப பயந்து போயிடறான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா நம்மள போட்டு தள்ளிற பயத்துல இந்த ரெண்டு பேரும் ஓடி போயிடறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ தங்கி இருக்க அந்த வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப எதுக்கு வீட்டோட கதவை தட்டதும் ஒருத்த கதவு திறப்பான். இவன் அந்த படத்தோட ஹீரோ. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளதான் இவளோட தம்பி பாகஸ் வேற படுத்து கிடப்பான். இவ வீட்டுல இல்லாத சமயத்துல இவளோட தம்பியை பாத்துக்கிறது நம்ம ஹீரோ தான். அப்ப அவன் வேற தூங்கி இருப்பானா, அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து இவளோட வீட்டுல போடுவேன். அந்த பையில முடிச்சிடான். முடிச்சதுமே அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்காஞ்சலும் இவ கொண்டு வந்து அந்த சாப்பாடை கொடுக்க இவனு நல்லா சாப்பிடுவான். கடைசி அந்த சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடுல ஒட்டி இருக்க அந்த சின்ன சின்ன பருக்கு இருக்குமே அதை நாக்கால நக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து இவ ரொம்ப சங்கடப்படுவா. நம்மளால நம்ம தம்பிக்கு ஒருவேளை சாப்பாடு கூட முழுசா கொடுக்க முடியலன்னு இவ ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வீட்டுல எல்லாம் லேம்பு இருக்குமே அந்த லேம்பை வச்சு இவ செவத்துல அடிக்குமே அதோட நட்சத்திரங்கள் செவத்துல பார்த்து இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு முடிச்சு பார்த்தா இவ ஏதோ ஒரு குகைக்குள்ள இருப்பா. அந்த குகையை பார்த்தா ஏதோ பாரடைஞ்சு போன குகை மாதிரி இருக்கும். சுத்தி ஒரே பாறையா இருக்கும். போறதுக்கு வழி இல்ல. அப்ப அந்த பாறையை தொட போகும்போது சடனா ஒருத்தன் இவளோட கையை பிடிக்குமே. இவ்வளவு பயந்து திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் வந்திருக்கும். ஒரு பக்கம் கண்ணு வெள்ளையா இருக்கும், இன்னொரு கண்ணு பிதுங்கி வெளியே கிடக்கும். ஒரே ரத்த கலரா இருக்கும். இதை பார்த்து இவ ரொம்ப பயந்து போக அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து ஆலின் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உன்னாலதான் நான் செத்தும் போனேன், எப்ப நீ சாக போற, நீ செத்துன்னு கத்தமே இவ்வளவு பயங்கரமா கத்த. அதோட முடிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. இவ கனவுல ஒரு பேயை பார்த்திருப்பால, அது வேற யாரும் இல்ல இவளோட அப்பன் தான். இவளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி கனவு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தன்னோட தம்பியை கட்டி பிடிச்சவங்க மறுநாள் காலைல விடிஞ்சதுமே நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு வந்திருப்பா. ஏன்னா இவளுக்கு பணம் இப்ப கட்டாய தேவை. ஏன்னா இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த தடிப்பயலுக்கு வேற பணம் கொடுக்கணும். அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பா. இப்ப நம்ம ஹீரோ இருக்கானே அவனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள திருடுற மாதிரி ஏதோ பேசிருப்பாங்க. இவ அதை போனே ரெக்கார்ட் பண்ணிருப்பா. இந்த விஷயத்தினால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இவளை சுத்தமா பிடிக்காது. அதனால கோவத்துல வந்து கத்திட்டு இருப்பான். அப்ப அவளோட கழுத்தை பிடிச்சு என்கிட்ட என்னடி சொன்ன, 2 ஆப்ஷன் சொன்னில, ஒண்ணு உன்னை நான் கூட்டிட்டு போகணும், இல்லன்னா போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன், இன்னொன்னு 3வது ஆப்ஷன் நான் சொல்லட்டுமா, உன் கழுத்தை எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு கோவத்துல அவளோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓடி வந்து டே வேணாண்டா அந்த பொண்ணு பாவண்டான்னு இவனை பிடிச்சி இழுத்து இந்த பக்கமா தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து உனக்கு தேவை பணம் தானே, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை நீ எடுத்து கொஞ்சனா. ஆனா நம்ம ஹீரோ வேணாம் சொல்லுவா. அந்த பணம் எனக்கு தேவையில்ல, எனக்கு என்னோட பணம் தான் தேவை, நான் அந்த வேலைக்கு வரவும் சொல்லுமே. இவனு என்ன பண்ணுது முடிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் போன்லதான் இந்த ஃப்ரெண்டுக்கார ஒரு வீட்டுல திருட பேசிருப்பான்ல அந்த ரெக்கார்டை போட்டு காட்டமே அவனு வெளியே போயிடறான். ஏதோ விருப்பம் இல்லாம ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி தான் போயிருப்பான். அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரோட லவ்வர் வர ஒரு வண்டியில உட்கார்ந்துருப்பா. இவளுக்கு என்ன பிரச்சனைனா இவளுக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனை போல. இவளோட இதயத்துல ஆபரேஷன் பண்றதுக்கு இப்ப நிறைய பணம் தேவைப்படும். அந்த பணத்துக்காக தான் இவங்க கொள்ளையடிக்க போவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த வண்டிக்குள்ள வந்ததுமே இதை பார்த்து இவ ரொம்ப சாக்காயிரா. டேய் இவளை எதுக்காக கூட்டு வந்தீங்க, நாம 3 பேர் தானே போறதா சொன்னோம், இவளு நம்ம கூட தான் வரான்னு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க அவனு ஆமா சொன்னதுமே அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இந்த பாருடி நாங்க 3 பேருமே ஒரே குடும்பம் வாழ்ந்துட்டு
இருக்கும். உன்னால மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிரா இவளோட மொபைல்ல இவங்க பேசுன ரெக்கார்ட் பண்ணிருப்பால, இவங்க கண்ணு முன்னாடி டெலிட் பண்ணி என்ன நீங்க நம்பலான்னு இவளு சொல்லாம சொல்ல, இத பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கார்ல உட்காந்து தூரத்துல நோட்டம் பண்ணி பார்த்தா அந்த வீட்டு பக்கத்துல ஒரு கார் இருக்கும். இத பார்த்து இவங்க சாக்காயிராங்க. என்னடா அந்த வீட்டுல ஆள் இல்லன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப கார் நிக்குதுன்னு இவனுக்கு தூது சொல்லிருப்பானே. அவனுக்கு போன போட்டு ஏன்டா வீட்டுல யாருமே இல்லன்னு சொன்னா, ஆனா அங்க கார் நிக்குதுன்னு கேட்டா நான் 3 மாசமா அந்த வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். அந்த வீட்டுல உள்ளவங்க கரெக்டா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எங்கேயா போயிருவாங்க. எதுக்கு நீ கொஞ்சம் நைட்டு வரை பொறுத்துரு, அப்படி நைட் ஆனதுக்கு அப்புறம் போலாம் சொல்லுமே. இவங்க அந்த நைட்டுக்காக காத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ லேசா சாஞ்சதுமே திடீர்னு அவளுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல பார்த்தா இவன் அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரியும் இவளை சுத்தி பயங்கரமான பேய் இருக்க மாதிரியும் இவன் அந்த காட்சியை பார்த்ததுமே அப்படியே அலர்ட் எந்திரிப்பா. இவ கத்துறத பார்த்து அங்க இருக்க ரொம்ப பயந்து போறாங்க. குறிப்பா அந்த இதயம் வீக்கா இருக்க அவ ரொம்ப பயந்து போறா. இவங்களை திருத்துன்னு முடிச்சு பாக்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் ஆளுக்கு ஒரு வாக்கி டாக்கியும் ஒரு சார்ஜ் லைன் கொடுப்பா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு கொடுக்க மாட்டா. சரி இவங்க வாங்கிட்டு நினைச்சாங்க, நேரா அந்த வீட்டுக்கிட்ட வந்துறாங்க. அப்ப அந்த வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்து உள்ள போனா அந்த வீட்டோட கதவு பூட்டி இருக்கும். அந்த கதவை திறக்கிறதுக்காக இந்த ஃப்ரெண்டுக்கார பையன் தான் அந்த பூட்டை போட்டு குடஞ்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அசால்ட்டா வந்து அந்த வீட்டோட கதவை திறந்துறா. ஏன்னா அந்த வீடு பூட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கார பையன் தான், நீங்க 2 பேரும் கீழே பாருங்க, நான் மேல போய் பாக்குறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை முழுசா எடுக்காதீங்க, பாதி எடுங்க. எக்காரனை கொண்டு நான் சொன்னது மட்டும் மறந்துறாங்கன்னு இவன் மேல போயிடறான். இவன் எதுக்காக அப்படி சொல்லுவானா, ஒருவேளை மொத்தமா எடுத்துட்டா இந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் பாதி எடுக்க சொல்லிட்டு இவன் மேல வந்திருப்பான். அவன் மேல போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கீழே ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு ஆளுக்கு ரூமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப மேல பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்கார பையலுக்கு நிறைய கோல்டு காயின் இருக்கும். அதுல கொஞ்சம் ஆட்டை போட்டுட்டு இருக்க. அது நேரம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்ததும் அந்த ரூம்ல இருக்கிற அலமாரியில ஏதோ பாக்குறதுக்கு பச்சை கலர்ல வளையல் மாதிரி இருக்கும். இவ அதை கொஞ்சம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, இது மொத்தத்தை அழலான்னு இவ திரும்ப அந்த ட்ராயர் ஓபன் பண்ணி அந்த மொத்த வளையல் எடுத்துறான். ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்லிருப்பான், எதை எடுத்தாலும் பாதி எடுக்க சொல்லிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ மொத்தமா அள்ளிருப்பா. அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அலமாரியில பணக்கட்டு தெரியும். அந்த பணக்கட்டை பார்த்ததுமே இவனு சந்தோஷத்துல உடனே எடுத்துட்டு இருப்பான். அப்ப கையை உள்ள விட்டு பார்க்க வேற ஏதோ தட்டுப்பாரமா இருக்கும். அந்த துணியை விலக்கி பார்த்தா துண்டான தலையை பார்த்ததும் இவனு பயத்துல கீழே விழுந்துறான். அந்த தலையில ஏதோ புழு மாதிரி ஓடிட்டு இருக்கும். இவன் அப்படி பயத்துல எந்திரிச்சு பார்த்தா அந்த தலைவரை காணோம். அதே நம்ம ஹீரோனை பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பையன் ஓடுற மாதிரி இருக்கும். அசல் இவனோட தம்பி குரல் மாதிரி இருக்கும். இதை பார்த்து சந்தேகப்பட்டு இவள் ஓடி வந்து பார்த்தா தூரத்துல இவ தம்பி நிக்கிற மாதிரி இருக்கும். இவள் என்ன இது பாக்கலான்னு கிட்ட போக அந்த உருவம் மறைஞ்சு போயிருது. அப்ப என்னன்னு பாத்துட்டு இருக்க அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். அவகிட்ட என்னன்னு கேட்டா, என்னோட தம்பியை பார்த்தேன், அவனோட குரல் இந்த கதவுக்கு பின்னாடி கேட்டுட்டு இருக்கு. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் பாக்க போறேன் சொல்ல, இதை நம்ம ஹீரோ வேணாம்னு தடுத்துட்டு இருப்பான். அந்த பேச்சை மாரி இவள் உள்ள போக அதே நேரம் மேல பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பானே, அவன் வர்ற வழியில ஒரு பெரிய கண்ணாடி பார்ப்பான். அப்ப அந்த கண்ணாடியில வித்தியாசமா இருக்குன்னு இவன் நின்று பார்த்தா இவ உருவத்துல ஒரு பேய் இருக்கும். அப்ப இவனை பார்த்து பயங்கரமா சிரிக்க இதை பார்த்து இவன் பயந்து கீழே விழுந்துறான். அப்ப அந்த கண்ணாடிக்குள்ள பேய் அவனோட வயித்தை கிழிச்சு ஒரு பச்சை குழந்தைய வெளியே எடுக்குமே. இதை பார்த்து இந்த பையல் கதறிக்கிட்டு கண்ணை மூடிட்டு திரும்ப முழிச்சு பார்த்தா அது எல்லாம் மறைஞ்சு போயிருது. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனும் அந்த கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா எதை பாக்குறதுக்கு பாலணிஞ்ச குகை மாதிரி இருக்கும். அந்த இடமே வித்தியாசமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணோட கையால் கட்டி போட்டு பக்கத்துல 2 பொண்ணு வேற இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க அப்ப அந்த பொண்ணு செத்து போயிட்டான். பார்த்தா அவ வேற திடீர்னு முழிச்சிடறா. அப்ப இவன் முழிச்சதை பார்த்ததுமே இவளை காப்பாத்தலான்னு ஓடி வர அந்த பொண்ணை சுத்தி நிறைய ஆணி இருக்கும். இவனு தெரியாம அந்த ஆணியை மிதிச்சிடறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ தப்பா தெரியும். அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறான், இந்த பொண்ணை காப்பாத்தி நம்மளோட கூட்டிட்டு போலான்னு வெளியே வண்டியில ஒருத்தி இருப்பாளே அவளுக்கு போன போட்டு வண்டி எடுத்து வர சொல்ல அவளு வந்துட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணோட கையில வேற கயிறு கட்டி இருக்கும். அந்த கயிறு அவுக்கிறதுக்காக இவன் அந்த கைத்தை தொட்டதுமே அந்த கயிறு திடீர்னு நெருப்பா மாதிரி இவன் கையை வேற சுட்டு வச்சிரும். இவனு வழியில கை எடுத்துறான். அப்பதான் என்னடா பார்த்தா இவளுக்கு எவனோ ஒருத்தன் மந்திரத்தால கயிறை கட்டி போட்டிருப்பான். அதனாலதான் அது நெருப்பா மாதிரி இவன் அவுக்க முடியாம இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கைத்தை தொட போக அது மறுபடியும் நெருப்பா மாதிரி சுட இவனு வழியில கத்த ஆரம்பிச்சிடான். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன செய்யறா, ஒரு பெரிய கோடாரி எடுத்து அவ கையில போட்டிருக்க அந்த கட்டையும் அவ கால்ல போட்டிருக்க கட்டையும் இந்த கோடாரி மூலமா வெட்டி அவ கைத்தவர அவுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளை கைத்தாங்களா தூக்கிட்டு இருக்க. அப்பதான் பார்த்தா அந்த செவத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட கையை கட்டுறாங்க. அவன் உசுரோட இருக்கான செத்தானது தெரியல, அவ யார் என்னன்னே தெரியல. இதை இப்படி காட்டிட்டு இருக்க இவங்க 2 பேருமே அந்த பொண்ணை கொட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போலான்னு ஓடி வர அதே நேரம் பார்த்து இவன் ஃப்ரெண்டுக்கார வந்துடுறான். அப்ப இவங்க எல்லாருமே பயத்துல ஓடி வந்து அந்த வீட்டோட வாசல கதை திறந்து பார்த்தா அங்க வாசல காணோம், ஒரு பெரிய செவர் தான் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோன் ஷாக்காக அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் பக்கத்துல டோரா ஓபனா இருக்கான்னு அந்த கதவை திறந்து பார்த்தா அங்கேயே செவரா இருக்கு. இதை பார்த்து இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்கார லவரும் அவளும் அந்த கேட்டுக்கிட்ட வந்துடுறா. அப்ப திரும்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க அந்த வாக்கி டாக்கி எடுத்து இவ வேற பேசிட்டு இருப்பா. ஆனா சிக்னல் கிடைக்காது. அதே நேரம் ரூம் இருட்டா இருக்குன்னு அந்த பக்கத்து சுவிட்ச போடுமே வீட்டுல வேற கரண்ட் வந்துரும். அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தா ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படி தலையில கையை வச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் எடுத்து ஜன்னல் உடைச்சா அந்த ஜன்னல் உடையாது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு வெறி முத்தி போயிருது. அப்ப அந்த வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருக்கும்ல அந்த சிலிண்டரை புனிக்கிட்டு வந்து அந்த செவத்துக்கிட்ட உருட்டி விட்டு அந்த சிலிண்டரை வெடிக்க வைக்கலான்னு இவ லைட்டரை பார்த்தா அப்ப கூட அந்த எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் கதறிட்டு இருக்க. அவங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம இவன் அந்த லைட்டரை தூக்கி போடுமே. அப்ப அந்த சிலிண்டர் பயங்கரமா வெடிக்க இவங்க அப்படி காத்துல தூக்கி வீசிரும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அந்த செவருக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த செவர் அப்படியே தான் இருக்கும். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடான். இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நாங்க நிறைய இடத்த திருட போயிருக்கோம், ஆனா ஒரு நாள் இந்த மாதிரி நடந்தது இல்லன்னு இவளை திட்டிக்கிட்டு இவ கையில ஒரு பை வச்சிருப்பால அந்த பைய பிடிங்கி வீசமே அவ எடுத்து வச்ச
அடிச்சால அந்த பச்சை கலர்ல வளையும் அது எல்லாம் உடஞ்சி சதறி போகும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இன்னும் திட்ட ஆரம்பிச்சிடான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோ பார்த்து, பாத்தியாடா நான் எவ்வளவு சொல்லேன், என் பேச்ச கேட்காம இவ மொத்தத்தையும் திருடிட்டா, அதனாலதான் நமக்கு இந்த நிலைமைன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டா பார்த்து, இப்ப பிரச்சனை இது கிடையாதுடா, முதல்ல நம்ம அந்த இடத்த எப்படியே தப்பிச்சு போகணும், கண்டிப்பா தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை முதல்ல கண்டுபிடிப்புன்னு சொல்ல. அப்ப பக்கத்துல இந்த பொண்ணு வேற நம்ம ஹீரோ விட மாட்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் பக்கத்துல இருந்து சொல்லுமே. அப்ப இவன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு இவங்க ரெண்டு பேரை பார்த்து, இந்த பாருங்கடா இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது, இவ பக்கத்துல நான் இருக்கேன், நீங்க போய் அந்த வழியை கண்டுபிடிக்க சொல்ல. நம்ம ஹீரோன்னு ஒரு கையில லைட் எடுத்துக்கிட்டு அவ உள்ள போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட கத்தியை கொடுத்து, இது எதுக்கு உன்னோட பாதுகாப்பு வச்சுக்கணும், அவங்க கிட்ட ஒரு கத்தியை கொடுத்துட்டு இவனு உள்ள போயிடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த ரூம்ல ஒரு பெரிய போட்டோ ஒட்டி இருக்கும். அதுல என்னடா பார்த்தா வெளியே ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே அவளோட போட்டோ இருக்கும், அவளோட ஃபேமிலி போல. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கும் போதே பின்பக்கம் இருக்க செவத்தை பார்த்தா அங்க ஒரு பெரிய போட்டோ ஒட்டி இருக்கும். கிட்டத்தட்ட அதுல நிறைய பெண்களோட போட்டோ இருக்கும். அதுல கடைசியா பார்த்தா இந்த வெளியே இருக்க அந்த பொண்ணோட போட்டோ இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு தான் இந்த தலைமுறைக்கு கடைசி பொண்ணு போல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னடா பார்த்தா அந்த பொண்ணு திரும்ப மயங்கமே அங்க இருக்க சோபால உட்கார வச்சிரான். அதோட அந்த பொண்ணு வர முணங்க ஆரம்பிச்சிரா. என்னடா முணங்குறான்னு சொல்லி இவ பக்கத்துல வந்து காது கொடுத்து கேட்க, அப்பதான் பார்த்தா இந்த பொண்ணு திடீர்னு பேயா மாறிரா. அவளோட கண்கள்லாம் கருப்பா மாறிடும். அப்ப அவளோட வாயை புழக்கமே அவ வாயில இருந்து ஒரு பெரிய புழு மாதிரி வரும். இவனோட காதுக்குள்ள போயிடும். இவன் காதுக்குள்ள போனதுமே இவனு துடிக்க ஆரம்பிச்சிரான். வழியில கத்த ஆரம்பிச்சிரான். அப்ப முன்னாடி பார்த்தா இவங்க மூணு பேருமே செத்து போய் ஒரு கோணில வேற இருப்பாங்க. அவங்க உடம்பு முழுக்க ஒரே புழுவா இருக்கும். அப்ப இதை பார்த்து இவன் கதற ஆரம்பிச்சிடறான். அப்ப ஆளிலானின் கத்திட்டு இருக்க இவன் கத்துற சத்தம் அவங்க ரெண்டு பேரும் காதுல விழுந்துருது. அப்ப ஏதோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடி வர, அப்ப முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி பாகஸ் இருக்கானே அவ வேற மாடி பக்கம் ஓடிட்டு இருப்பான். அதை பார்த்து இவ பின்னாடி ஓடிட்டு இருக்க. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக அவ ஹாலுக்கு ஓடி வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோட கண்ணுக்கு அந்த பேய் மாதிரி தெரியும். ஆனா வந்திருக்கிறது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஆனா இவனோட கண்ணுக்கு அது பேய் மாதிரி தெரியும். அப்ப அந்த பேயை பார்த்து, இந்த பாரு யாரு நீ, என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ண, அவங்களை என்ன பண்ணு கத்திட்டு இருக்க, அவங்க மூணு பேருமே செத்து போயிட்டாங்க, அடுத்தது நீ தான் சாக போறன்னு சொல்லிக்கிட்டு அப்படி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும். இவன் கோவத்துல கத்திய வேற எடுத்துறான். அப்ப அந்த கத்தியை எடுக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வேற, டேய் நான் தான்டா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவன் பாருக்கிட்ட பேய் மாதிரி இருக்குமே. அப்ப இவன் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வர அவங்க கணக்கு அந்த பேய் தான் பக்கத்துல வர மாதிரி இருக்கும். உடனே கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அந்த பேயோட கையில குத்துறான். ஆனா அந்த ஃப்ரெண்டோட கையில தான் குத்தி இருப்பான். அவனு வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்க. அப்ப அந்த கத்தியை பிடுங்கி மறுபடியும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை குத்த வர அவன் கண்ணத்திலே ஒரு கூட போட்டுறான். அம்மாடி ஆத்தாடியோ இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு இவன் பக்கத்து ரூமுக்கு ஓடி வந்துடுறான். அந்த ரூமுக்குள்ள வந்ததுமே அந்த கதவு பிடிட்டு முட்டு கொடுக்கறதுக்காக அங்க பெரிய பெரிய சேர் இருக்கும். அதை முட்டு கொடுத்துட்டு கீழே விழுந்துறான். அப்ப என்னடா மேல அண்ணாந்து பார்த்தா அந்த மேல சீலிங்ல நிறைய புழு ஒட்டி இருக்கும். அதுல ஒரு புழு நேர பறந்து வந்து இவனோட வாயிலே விழுந்துரும். அப்படி வாயில விழுந்தது நேர இவனோட குடலுக்கே வந்துரும். இதை பார்த்து இவன் கதறிக்கிட்டு என்ன செய்றான், இவங்கிட்ட ஒரு கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடுத்த புழுவை குத்துறேன்னு அவனோட வயித்துல கண்ட இடத்துல குத்திட்டு இருப்பான். கடைசி அந்த வயித்தை கிழிச்சு போட்டுறான். அப்ப என்னடா மேல பார்த்தா அந்த சீலிங் ஃபுல்லா இருக்க அந்த புழு எல்லாமே மொத்தமா இவன் வாயில விழ அதோட இவன் சோழி முடிஞ்சு போயிருது. அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா இவனோட லவர் வேற அந்த கேட்ட தாண்டி உள்ள வந்துடுறா. அப்ப அந்த வாக்கி டாக்கில லேடிஸ் குரல்ல கேட்குமே நம்ம ஹீரோ நினைச்சு இவளு பேசிட்டே வருவா. அப்ப நீ எங்க இருக்கேன் கேட்டா இங்க பக்கத்துல இருக்கும் சொல்லுமே. இவளு பேசிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்துறா. அப்ப அந்த மரத்துக்கிட்ட வரும் திரும்பி பார்த்தா அந்த மரத்துல அந்த பேய் வேற தொங்கிட்டு இருக்கும். ஆனா இது பேய் இவளுக்கு தெரியாதுல. அப்ப அந்த பேய் வேற இவளை பார்த்து பயங்கரமா சிரிக்கும். இவளு கோவத்துல கையில வச்சிருக்க லைட்டை வச்சு ஒரே அடிதான் அவளும் பொத்துன்னு கீழே விழுந்துறா. அப்ப அந்த பேய் திரும்ப எந்திரிச்சதுமே இவளை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும். இக்கி இக்கி இக்கின்னு சிரிச்சிட்டே இருக்கும். இந்த படம் முழுக்க இந்த பேய் இப்படிதான் சிரிச்சிட்டு இருக்கும். அப்ப இதை பார்த்து கடுப்பான என்ன செய்றா, அந்த லைட்டை வச்சு அந்த பேயோட தலையில போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. ஒரு கடத்துல ஓங்கி அடிக்குமே அதோட தலை அப்படி திரும்பிரும். ஆனா அசால்ட்டா இந்த பேயும் அதோட தலையை திருப்ப இதை பார்த்தது இவன் ரொம்ப பயந்து போறா. அப்ப அது மனுஷன் கிடையாது பேய் நினைச்சு இவ வேற பயத்துல ஓடிட்டு இருக்க. இவளோட இதய துடிப்பு வேற கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு இருக்கும். ஒரு கடத்துல அப்படி கீழே விழுந்துறா. ஏன்னா இவளால முடியல. அப்படியே அந்த கேட்ட பாத்துட்டு இருக்க. அதே நேரம் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோட சின்ன பையனை பாத்திருப்பால, அவனோட தம்பியை தேடிக்கிட்டு ஏதோ ஒரு ரூமுக்குள்ள வந்துறா. அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ஒரே பொம்மையா இருக்கும். அதை பாத்துட்டு இருக்கும் போதுதான் மேல இருந்து ஒரு புழு இவ சட்டை மேல விழுந்து அந்த சட்டைக்குள்ளே போயிரும். ஆனா அந்த புழு விழுந்தது இவளுக்கு தெரியாது. அப்ப ஏதோ முணங்குற சத்தம் கேக்குமே. இவ பக்கத்துல பார்த்தா இவளோட தம்பி தான் செவத்துல முட்டிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல போய் டேய் தம்பி நீ எப்பறம் இங்க வந்தா கேட்க அவன் அசால்ட்டா திரும்பி ஏதோ ஒரு பேப்பர் கொடுப்பான். அப்ப அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா இவளோட அப்ப ரோட்ல அடிபட்டு செத்துருப்பான் போல. அந்த நியூஸ் அதுல இருக்கும். இதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த பையில வர காணோம். என்னோட தம்பியை காணோன்னு திரும்பி பார்க்க அப்ப இவ பக்கத்துல முகத்துக்கிட்ட இவளோட அப்பனோட பேய் கிட்ட வருமே. இவளை பார்த்து பயங்கரமா கத்த இவளு பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. அப்ப அந்த இடத்தோட கதவு மூடிட்டு இவளு திரும்பி பார்க்க அப்ப யாருன்னு தெரியல இவளோட நெத்தியில கையை வைக்குமே இவளு மயங்கி போயிடறா. அப்ப நம்ம ஹீரோட காலை பிடிச்சி தரத்துல இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு நம்ம ஹீரோ அதே இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். அப்ப அவனோட பாக்கெட்ல இருந்து ஏதோ பொடி மாதிரி எடுத்து மந்திரத்தை ஓதி அவனோட தலையில போட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோட தலையில போடுமே. இவங்க ரெண்டு பேர் உடம்புக்குள்ள அந்த புழு போயிருக்கும்ல, அந்த புழுலாம் வெளியே வந்ததுமே இவ காலால மிதிச்சு சாவடிச்சிடான். இவன் போட்ட அந்த மந்திர பொடியால தான் அந்த புழுலாம் வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரை பார்த்து உங்க ரெண்டு பேரையும் நான் தான் காப்பாத்தினேன், எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க, பணத்துக்காக நீங்க சாத்தான வழிபடுறவங்களா இல்ல எம்பா சார்பினோட பேரான கேட்டா அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவான். இந்த எம்பா சார்பின் யாருன்னா இந்த தீய சக்திக்கு எதிரானவன். ஒருவேளை அவனோட பேரான இருக்க மட்டும் தான் இவன் கேட்டுட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நீங்க எல்லாம் யாரான்னு கேட்டா நாங்க அந்த வீட்டுல திருட வந்தாலும் சொல்லுமே. இவன் தலையில ஒரு அடியை போட்டான். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமாடா, நீ ஒரு பொண்ணு அவுத்து விட்டிய, அவ ஒரு பயங்கரமான பிசாசு. இப்ப நீங்க பாத்தீல அது வெறும்
ட்ரைலர் தான்ப்பா, இனிமேத்த மெயின் பிக்சரே பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பிசாசு சொல்லுமே. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீ யாருன்னு கேட்டா, நான் யார தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கும் சொல்லுமே. இவங்க ரெண்டு பேரும் முகத்தை தோடமே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காட்சி தெரியும். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சூனியக்காரிய தலையை துண்டா வெட்டி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துறான். இது நடந்த கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்குமா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க, அந்த சூனியக்காரிய தலையை துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் அந்த தலை உசுரோட தான் இருக்கும். இந்த இடத்துல ரத்த காட்சி அதிகமா இருக்கனால என்னால அப்படியே போட முடியாது. அதனால பிளாக் அண்ட் ஒயிட் தான் போட வேண்டி வரும். அப்ப அந்த சூனியக்காரி ராஜா மக்களை பார்த்து, என் தலையை துண்டா வெட்டினாலும் நான் சாக மாட்டேன், எனக்கு மரணமே கிடையாது, என்னோட சந்ததி மூலமா 100 வருஷம் கழிச்சு நான் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவேன். அப்படி வந்ததுமே இந்த மனித குலத்தையே வேரோட அழிச்சிருவான்னு இவ காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பா. இத பார்த்த அந்த ராஜா அந்த இடத்துல ஒரு மந்திர கத்தி இருக்கும். அந்த மந்திர கத்தி எட்டு வந்து இவளோட தலையில குத்துமே அந்த பேயும் சுத்து போயிரும். இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான். வந்து பார்த்தா அந்த சூனியக்காரி சொன்ன மாதிரி 100 வருஷத்துக்கு அப்புறம் அவளோட சந்ததியில லாஸ்ட் ஆஃப் யாருன்னு பார்த்தா அந்த லேடி தான். அவளை அந்த இடத்துல கட்டி போட்டு ஏதோ மந்திரத்தை உத இந்த சூனியக்காரோட ஆத்மா இவ உடம்புக்குள்ள வந்துட்டு இருக்கும். அதே நேரம் பார்த்தா இந்த பையல உள்ள வந்திருப்பான். அப்ப அங்க இருக்க அந்த பொண்ணோட குடும்பத்தை இவன் ஒருத்தன விடாம எல்லாத்தையும் அடினு அடிச்சு அவங்க அத்தனை பேரும் வெட்டி பட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துற அந்த பொண்ணை கொண்டு போய் அவ கையில காலி அந்த மந்திர கைத்தை கட்டி அவளை சுத்தி ஆணி அடிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இவளை முடிச்சு இவனோட கழுத்தை பிடிக்குமே, இவனுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கும். கடைசி அந்த ஆணி அடிச்சு முடிச்சதுமே இந்த பேய் மயங்கி போக அப்ப அந்த இடத்துல போய் சாஞ்சிருப்பான். இவங்க அந்த பொண்ணை காப்பாத்தும் போது ஒரு கை தெரிஞ்சிருக்குமே, அது வேற யாரோட கையில, இந்த பையலோட கை தான். இது எல்லாத்தையுமே ஒரு காட்சி மூலமா இவங்களுக்கு புரிய வச்சிருவான். அப்ப அந்த பையில இவங்க ரெண்டு பேரை பார்த்து, இந்த பிசாச சாவடிக்கணும்னா அந்த மந்திர கத்தி வேணும், ஆனா அந்த மந்திர கத்தி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு இவனு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல பின்னாடி பார்த்தா ஏதோ குகை மாதிரி போயிட்டு இருக்கும். இவங்க 3 பேருமே அந்த குகைக்குள்ள வந்துறாங்க. அப்ப தட்டு தடு மாதிரி இவங்க 3 பேருமே அந்த குகைக்குள்ள விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா இவங்க 3 பேருமே அந்த குகைக்குள்ள வந்துறாங்க. இந்த குகையை பாக்குமே நம்ம ஹீரோன் முத ஒரு கனவுல பாத்திருப்பாலே அதே குகை தான். அப்ப இத பார்த்ததுமே இந்த குகைக்குள்ள நான் இதுக்கு முன்ன வந்திருக்கேன்னு சொல்லுமே. இதை கேட்ட அந்த மந்திரவாதி பையன் ரொம்ப சாக்காயிரான். அப்ப எம்பா வாரிசு பேரன் இல்லையா, அவ பேத்தியான்னு இவனுக்கு சந்தேகம் வந்துருது. அப்ப நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டே இவனு முன்னாடி போயிடுறான். அதே நேரம் வெளியே பார்த்தா இந்த பேய் அந்த வீட்டுக்கு வெளியே கோழி கூடு இருக்கும்ல, அந்த கூட்டுக்குள்ள போய் அங்க இருக்க எல்லா கோழியும் பிச்சு தின்னுட்டு இருக்கும். அப்ப திரும்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். அவளுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கும். அவளோட கண்களை ரெட்டா மாறி இருக்கும். இவங்க வேற முன்னாடி போய் பேசிட்டு போனவங்க எங்க ஆளினா கண்ணு பார்த்தா அவ அப்பதான் வந்துட்டு இருப்பா. ஏதோ பாட்டு பாடிட்டு வருவா. இத பார்த்ததுமே இந்த மந்திரவாதி பையலும் அவளுக்கு தலை குனிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா எம்பா வாரிசு இவளா இருக்குமோன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இவளு பக்கத்துல வந்ததுமே அங்க இருக்க அந்த பாறையில கைய வைக்கவும் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாறை வெடிச்சிட அதுக்குள்ளதான் மந்திர கத்தி இருக்கும். அப்ப அந்த மந்திர கத்தி எடுத்ததுமே இந்த பக்கம் அந்த பேய்க்கு தெரிஞ்சு போயிருது. அப்ப இவ மந்திர கத்தி எடுத்தது உருவ போக இவ வேணா சொல்ல இவ உருவன அடுத்த நிமிஷமே அந்த வீட்டு வாசல்ல செவரா இருக்கும்ல அதெல்லாம் வெடிச்சு சதறிடும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 3 பேரும் அந்த குகையை விட்டு மேல வந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே மேல வந்தது பார்த்தா அப்ப முன்னாடி அந்த பேய் வேற நின்னுட்டு இருக்கும். என்னடா பேய் வந்துருச்சுன்னு இவங்க 3 பேர் பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த பேய் அதோட கையை கீழே வைக்கதுமே மண்ணுக்குள்ள இருந்து நிறைய புழு வரும். இவளோட உடம்புக்குள்ள ஏறிட்டு இருக்கும். அப்ப அந்த மந்திரவாதி பைய இவங்க 2 பேரை பார்த்து, அந்த பிசாசை நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே போஞ்சலுமே. இவங்க 2 பேரும் அந்த பேயை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சா பொடிச்சுன்னு வெளியே ஓடிந்துறாங்க. அப்ப இந்த பையில மந்திரத்தை ஓதி அந்த பேய் வேற கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வெளியே போனவங்க இவளோட ஃப்ரெண்டு வேற மயங்கி கிடப்பா. ஆனா அவன் செத்து போயிட்டாலும் மயங்கி கிடக்கான்னு தெரியல. இவனு தூக்கி அழுதுட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் உள்ள பார்த்தா அந்த பேய் இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மந்திரத்தை உடைச்சு இவனோட கையை வேற பிடிச்சிரும். அவனோட ஒரு கை அப்படி தனியா பிச்சு எடுத்துரும். இவனு வழி தாங்க முடியாம அந்த இடத்துல உட்கார்ந்துறான். அப்ப அந்த பேய் மந்திரத்தை ஓதுமே அந்த செத்து போன பெண்களாம் உசுரோட வந்து அதுகளை ஏவி விடுமே அந்த பேய்களாம் வெளியே ஓடி வரும். இது வெளியே வர ஓடி வரது பார்த்து இவங்க 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கேட்டுக்கிட்ட வரமே நம்ம ஹீரோ குனியுமே அவ மேல ஏறி அந்த கேட்ட தாண்டி நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே கூப்பிட்டா அவ வரமாட்டேன்னு சொல்லுவான். என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்தாம நான் வரமாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சாவியை கொடுத்து, என்னோட வீட்டு அலமாரியில நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தை நீ எடுத்துக்கொண்டு சொல்ல இவ்வளவு வேண்டாம் வேண்டாம்னு கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் பேச்சு கேட்காம அப்ப அந்த பேய்கள் ஓடி வர இவனு ஓடிய போய் அங்க இருக்க ஒவ்வொரு பேயை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். கடைசி அந்த பேய்களை அடிச்சு போட்டு இவனோட ஃப்ரெண்டை வேற தூக்கி அவனோட தோல்ல போட்டு திரும்பி பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு பேயா மாதிரி இருப்பான். அப்ப நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்க. அப்ப அங்கிருந்த மத்த பேய்கள் ஓடி வந்து இவங்க 2 பேரும் போட்டு கடிச்சிட்டு இருக்கும். இத தூரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற இத பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளோட வண்டியில போய் ஏறி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு போக அப்ப முன்னாடி பார்த்தா அந்த பேய் வேற வெளியே வந்துரும். அதோட கையில அந்த மந்திரவாதி கை இருக்கும்ல அந்த ஒத்த கையை அவள்கிட்ட காட்டி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும். இத பார்த்து இவ கடுப்பா என்னச்சுரா இந்த பேய் ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு இவன் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த முன்னாடி அந்த கேட்ட உடைச்சு பட்டு வேகத்துல வந்து அந்த பேயை வர ஏத்திர. ஆனா அந்த பேய மேல உட்காந்துக்கிட்டு அப்பவும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும். அப்ப இவளு வண்டியை நிப்பாட்டாம பட்டு வேகத்துல போய் முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல முட்டமே அந்த பேய் நஞ்சு போக இவளு மயங்கி போயிரா. அந்த மயக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளு காரை விட்டு இறங்கி பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருக்கும் அந்த பேயெல்லாம். இத பார்த்து கடுப்பா என்னச்சுரா இவ சட்டையில தான் அந்த மந்திரக்கத்தையை சுத்தி வச்சிருப்பா. அந்த மந்திரக்கத்தையை எடுத்துட்டு போய் அங்க இருக்க பேய ஒண்ணு விடாம எல்லாத்தையும் குத்தி குத்தி கொன்றுவா. அப்ப கடைசியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் அந்த மந்திரக்கத்தையை குத்த போனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லுவான். அதனால இவளு ஒண்ணு செய்ய முடியாம அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா அவ கொஞ்ச நேரத்துல செத்து போயிடான். செத்து அடுத்த நிமிஷமே அவனு பேயா மாறிடான். அப்படி பேயா மாறினதுமே இவனு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருப்பான். அப்ப பின்னாடி பார்த்தா அந்த பேய்வர உசுரோட வந்துரும். எங்க செத்து போச்சுன்னு பார்த்தா இப்ப உசுரோட நின்றுட்டு இருக்கும். அப்ப இவளை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்க. இத பார்த்து காண்டாகி அந்த மந்திரக்கத்தை எடுத்து ஓடி போக அப்ப அவளை அட்டாக் பண்ண போகும்போது
அந்த பேய் அந்த கத்தியை வர பிடிச்சிரும். அப்ப அந்த கத்தியை பிடிக்கமே அந்த கத்தி நெருப்பா மாற இந்த பேய் விட்டுரும். ஏன்னா அது மந்திர கத்தினால இந்த பேயால தொட முடியாது. அப்ப அந்த பேய் வேற நம்ம ஹீரோனை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும். ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கும். இவள் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு நேர வந்து அதோட நெஞ்சிலே குத்திடுறா. அப்பதான் பார்த்தா இந்த பேய் திடீர்னு அப்பனோட உருவத்துக்கு வந்து நீ என்னையே எதுக்கு துணிஞ்சிட்டியா, என்ன சாவடிச்ச மாதிரியே உன்னோட தம்பியை நீ சாவடிக்க போறியா அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஹீரோனை வேற தள்ளி விட்டுரும். அப்ப அந்த மந்திர கத்தி வேற கீழே விழுந்துருமா. இந்த பேய் மறுபடியும் அதை எடுக்க அது நெருப்பா மாறும், கீழே போட்டுரும். அப்ப அந்த மந்திர கத்தியை ஓடி வந்து எடுத்து இந்த பேயோட கழுத்துல ஒரே சொருவு. அப்ப அந்த பேய் அதோட பழைய உருவத்துக்கு வந்ததுமே இவ கையில இருக்க அந்த கத்தியை எடுத்து அந்த கழுத்துல குத்திருப்பால. அப்ப அந்த பேயோட தலையை பிடிச்சு அந்த கத்தியை வச்சு அந்த பேயோட தலையை துண்டா வெட்டிடுறா. அதோட தலை கையில இருக்க அதோட உடம்பு கீழோட இந்த இடத்துல அந்த பேய் செத்து போயிரும். அந்த பேய் செத்ததுக்கு அப்புறம் இவளு வீட்டுக்கு வந்துடுறா. அடுத்த நாள் பார்த்தா இவகிட்ட முத ஒருத்த கடனை கட்டு வம்பு பண்ணிருப்பானே அவனை பார்த்து அந்த கடனை அடைச்சிடறா. அப்ப அந்த கடனை அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து இந்த காசை என்ன கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் உன் செலவுக்கு என்ன பண்ண போற, வேணும்னா நான் உனக்கு ஒரு ஐடியா தர்றேன், என் கூட லாட்சுக்கு வா, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் சொல்லுவேன். இதை கேட்டு நம்ம ஹீரோன் காண்டாயி அந்த மந்திர கத்தி எடுத்து இந்த பயலோட கழுத்துல ஒரு வெட்ட வெட்டிடுறான். அவனு ரத்தம் தெரிக்க ஒரே ஓட்டமா ஓடி போயிடறான். அப்ப பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அந்த மந்திரவாதி பேய் தான். எங்க செத்து போயிட்டான் பார்த்தா உசுரோட தான் இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இந்த மந்திர கத்திய தப்பா யூஸ் பண்ண கூடாது, இது நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்ல. அப்ப அந்த கத்தியை திருப்பி கொடுப்பா. அப்ப அந்த மந்திரவாதி அந்த கத்தியை வாங்காம இந்த கத்தி ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கு, இது உங்ககிட்ட இருக்க சொல்ல அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு தரமான வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.